ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்ரின் சமையல். இந்த டிஷ் என்னென்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் கேட்ட மாதிரி குக்கிங் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விளாக்ஸும் போடலாமல் இருக்கோம். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் பன்னீருக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பெரிய துண்டுகளை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாயையும் நான் பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் இது நல்லா வதக்கி வச்சுங்க. இப்போது இந்த காய்கள்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 400 கிராம் பன்னீரை பெரிய கியூப்ஸாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த பன்னீர்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இந்த பன்னீரில் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கலாம். 1 பீஸ் பட்டை, 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, 4 காஞ்ச வரமிளகாய், இதெல்லாம் போட்டு கருகாம 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாங்க. வாசனை வர வரைக்கும் இது நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 5 பெரிய பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாங்க. இது சாஃப்ட் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 8 நிமிஷம் இது நல்லா வதக்கி இது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதை தனியாக வச்சுக்கலாம். கடாய் பன்னீர் மசாலா செய்ய இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வேக வைக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி குக் ஆயிடுச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 10 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வணக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. உட்கார வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா அப்படியே இதை வேக வைக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா இது நல்லா குக் ஆயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பன்னீரையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பன்னீர் பீசஸை போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கசூரி மேத்தியையும் கஷ் பண்ணி லாஸ்ட்டாக தூவி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாங்க. பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்கிற இந்த கடாய் பன்னீர் நான், ஃபுல்கா, சப்பாத்தி போன்ற இந்த காம்பினேஷனுக்கு செம்மையாக இருக்குங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச கடாய் பன்னீராக இருக்கும். நான் இந்த சப்பாத்தி கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வாவ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் செம்மையாக வந்திருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.